இன்னும் வானம் உள்ள வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழ் என்றைக்கும் நிலைச்சு நிற்கும். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழை சில மர்ம மனிதர்கள், ஒன்றுத்துக்கு உதவாதவன், கஞ்சி கத்தவன், அவருடைய புகழை மறைக்க பார்க்குறாங்க. ஆனால் சூரியனை எப்படி மறைக்க முடியாதோ அப்படிதான் வீரபாண்டி கட்டபொம்மனுடைய புகழை மறைக்க முடியாது. சுமார் 6 மணி நேரம் இந்த ஊர்வலம் போய்கொண்டிருக்குது. இந்த பாருங்க, 6 மணிக்கு தொடங்கினது, இன்னைய வரைக்கும் போய்கொண்டிருக்கு, நிக்காத இருக்கு. ஒரு அரசு அதிகாரியோ இல்ல ஒரு மினிஸ்டரோ இல்ல ஒரு முதலமைச்சரோ இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்க துப்பு இல்லை. ஆனா ஒட்டுமொத்த கம்பளத்திறமை ஒண்ணு திறந்தால் இந்த ஆட்சியை மாற்ற முடிய சொல்ல நமக்கு இருக்குது. அதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். என்னதான் கூட்டம் இது? இந்த கூட்டத்தை யாராட்டுக்கு தெரியும்? இது வரைக்கும் தெரியுதா? இந்த கூட்டத்தை வந்து யாராட்டுக்கு சொல்ல முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த ஊர்ல வாழக்கூடிய, இந்த தொகுதியில வாழக்கூடிய ஒரு எம்எல்ஏ வரல, ஒரு மினிஸ்டர் வரல, எங்க அக்கா கனிமொழி வரல. ஆனால் இந்த வரலாற்றை வந்து மறைக்கப்படுது, இந்த கூட்டத்தை மறைக்கப்படுது. வீரபாண்டி கட்டபொம்மன் இந்த நாட்டுக்கு கிடைச்ச மகா பொக்கிஷன். அவருடைய வீரத்தையும் அவருடைய ஆற்றலையும் யாரும் அழிக்க முடியாது. இந்த வானமும் பூமியும் உள்ள வரைக்கும் வீரபாண்டி கட்டபொம்மன் என்றைக்கும் புகழ்ந்துதான் இருக்கும். கோடான கோடி மக்கள் லட்ச வீரபாண்டி கட்டபொம்மனை பின்பற்றுவார்கள். அவர் ஒருவர் மாத்திரம் இல்ல, லட்சக்கணக்கான கட்டபொம்மனை இளைஞர்கள் இருக்கார். வருங்காலத்தை அரசியலை மாற்றி அமைக்கக்கூடிய இடம் நமக்கு இருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ யாரும் வந்தா கூட ஒரு மினிஸ்டர் போறான். ஆனா வீரபாண்டி கட்டபொம்மன் புகழ் இடத்துக்கு யாரும் வர்றது கிடையாது. ஆனா இதை பார்த்து மு.க. ஸ்டாலினுக்கு இந்த செய்தி போய் சேரணும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த கோட்டைக்கு வரணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கையா வைக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் லாத்தி வந்த ஆளுங்க புதூர் வந்து 10 வருஷமாக நாங்கள் ஜோதி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜோதி வருஷ வருஷம் சிறப்பாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 வருஷ காலமாக நாங்கள் இந்த ஜோதியை நல்லபடியாக கொண்டு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு இந்த ஜோதியை நல்லபடியாக ஏற்றுகிறோம். வணக்கம். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி வீர ஜக்கதேவி ஆலய 68ஆம் ஆண்டு திருவிழாவிற்கு சித்திரை கடைசி வெள்ளி ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகாவிலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 வாகனங்களில் முறையாக அனுமதி பெற்று ஜோதி ஏந்தி ஒவ்வொரு வருடமும் வருவது வழக்கம். அதே போல் இந்த வருடமும் நாங்கள் அனைவரும் ஜோதி ஏந்து வருவது மட்டும் இல்லை, இந்த வருடம் பாஞ்சாலங்குறிச்சியில் எப்போதுமே இல்லாத அளவு இந்த வருடம் கூட்டம் அதிகமாக வந்திருக்கு. அதுபோக கமுதியில் பக்கத்து எருமக்குளம் கிராமத்திலிருந்து செல்வம்ங்கிற ஒரு பக்தர் ஜக்கம்மா கோயிலுக்கு 1 மாத காலமாக விரதம் இருந்து அலகு குத்தி மிக சிறப்பாக செய்து அந்த ஜக்கம்மா அருளை பெற்றிருக்கிறார். அதே போல் ஒவ்வொரு வருடமும் காப்பு கட்டி நம்ம இளைஞர்கள் வந்து மது அருந்தாமல் இந்த மாதிரி தெய்வீக நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு நம்ம சமுதாயத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் இந்த பாஞ்சாலங்குறிச்சி மண்ணிற்கு ஒவ்வொரு வருடமும் வருவது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது. மேலும் அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் சித்திரை கடைசி வெள்ளி இதை வந்து அரசாங்கம் வந்து எடுத்து நடத்துது. மேலும் இந்தியாவிலேயே பாஞ்சாலங்குறிச்சியில் தான்
285 நாள் வந்து போர் நடைபெற்றிருக்கு. வேறு எந்த போருமே இந்த அளவுக்கு நடைபெற்றது இல்லை. இந்திய வரலாற்றிலே வந்து அதாவது வரலாறு வந்து மீண்டும் இந்திய சுதந்திர போர் வந்து பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நம்ம மோடி கையால் திரும்ப அதை நம்ம வந்து திருத்தி காமிக்கணும். அதுக்கு அந்த இளைஞர்கள் வந்து ஒத்துழைப்பு தந்து நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த வீர சாகசங்களையும் மாவீரன் ஊமத்துரையினுடைய அந்த போராட்டங்களையும் எடுத்துரைத்து மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் இந்திய அரசாங்கம் வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியை வந்து அகழ்வாராய்ச்சிக்கு தனியாக பணம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்திய வரலாற்றிலேயே வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் தான் அதிகமான மக்கள் வந்து போரில் இறந்திருக்காங்க. அவங்களுக்கு நினைவு சின்னம் அமைத்து இந்திய அரசாங்கம் வந்து ஒவ்வொரு வருடமும் இங்கே மரியாதை செலுத்த வேண்டுமென்னு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழ்நாடு அரசாங்கமும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு தனியாக பணம் ஒதுக்கி இதை வந்து மீண்டும் புதுப்பித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சேனல் மேலும் அதாவது இங்கிலாந்தில் வெள்ளைக்காரங்க வந்து ஜிப்ரால்டர் கோட்டை மாதிரி நம்ம ஊமத்துரை எழுப்புன அந்த 7 நாளில் கட்டின கோட்டை அந்தளவுக்கு வலிமையாக இருந்ததுன்னு சொல்லி வெள்ளைக்காரர்களை வந்து சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வலிமையான கோட்டையை வந்து கட்டி வச்சுருந்தாங்க. மேலும் கட்டபொம்மனை போன்று ஊமத்துரையும் கட்டபொம்மன் இறந்த பிறகு அந்த விடுதலை போருக்காண்டி ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கார். அவருடைய வீர வரலாறும் படமாக எடுத்து அந்த இந்திய அரசாங்கம் வந்து அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கட்டபொம்மன் சேனலுக்கு நன்றியை செலுத்துகிறோம். மேலும் இந்த திருவிழாவிற்கு வீர ஜக்கதேவி ஆலய குழு நிர்வாகிகளுக்கும் மேலும் மற்ற அனைத்து கிராம மக்களுக்கும் எங்களுடைய கமிதி வட்டார ராஜாம்பல நாயக்கர் சமுதாய நல அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். நீங்களே பேசுங்க. மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஆசியுடன் வீர ஜக்கதேவி 68வது ஆலய திருவிழாவை முன்னிட்டு ராஜபாளையம் கே தொட்டியவெட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து 1ஆம் ஆண்டு ஜோதி நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். மிகவும் சீரும் சிறப்புமாக எங்கள் ஊரில் பால்குடம் வீர ஜக்கதேவி கோயில் ஆகிய இடங்களில் அம்மனின் அருள் பெற்று ராஜபாளையம் கே தொட்டியவெட்டி 1ஆம் ஆண்டு ஜோதி இங்கு கொண்டு வந்துள்ளோம். கொண்டு வந்தோம். சில இடங்களில் சில கட்டுப்பாடுகள் அதிகமாக உள்ளது. என்ன, வாள் கொண்டு வரக்கூடாது. பாரம்பரிய முறைப்படி நம் வாள் தான் நம் வீர அடையாளம். ஆனால் அந்த வாளை இந்த வட்டம் வாள் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த ரெண்டு வருஷமாக ரொம்ப தடை போடுறாங்க. இந்த வருஷம்லாம் குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. எங்கள் கம்பளத்தார் சமுதாயத்துக்கு ஒரு அடையாளமே ஒரு வாள் தான். ஆனால் அந்த வாளை எங்களுக்கு கொண்டு வர அனுமதி இல்லை. இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு மன்னனின் ஒரு அடையாள சின்னம்தான் வாள். ஆனால் அந்த வாளையே இந்த தமிழக அரசாங்கமும் இந்த தமிழக காவல்துறையும் எங்களை ஒரு அடக்குமுறையாக அடக்குகிறது. இந்திய வரலாற்றில் முதலில் ஆங்கிலேய எடுத்த மாமன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்லை என்றால் இந்த இந்திய தேசத்தில் சுதந்திர காரட்டை யாரும் சுவாசிக்க முடியாது. ஆனால் அந்த சமுதாயத்தை சேர்ந்த வாரிசுக்கு இங்கு சுதந்திரமாக இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட கூட வர முடியவில்லை. ஆகையால் காவல்துறைகள் சில கட்டுப்பாட்டை பாரம்பரிய முறைப்படி எப்படி விதித்ததோ அதே மாதிரி எங்களை பாரம்பரிய முறைப்படி நாங்கள் முன்னார்கள் எப்படி வழிநடந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்தார்களோ
அதே மாதிரியே எங்களை வந்து எங்கள் அம்மன் வீரசக்கதேவி அருள் பெற்று எங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை வணங்கி செல்ல காவல்துறையும் தமிழக அரசாங்கமும் எங்களுக்கு உறுதுணையாக நின்று எங்களுக்கு கரெக்டான விதிமுறைகளை எங்களுக்கு பாரம்பரிய முறைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராஜபாளையம் கே. தொட்டியப்பட்டி, விருதுநகர் மாவட்டம். பெருமாள். விபிகே குட்டி, ராஜகம்பளத்தார் காப்பேரவை நிறுவனர். இன்னைக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் நம்ம ஒட்டுமொத்த கம்பளத்தாரின் குலதெய்வம் ஸ்ரீ வீரசக்கதேவி ஆலய ஒரு 68வது ஆலய விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து கம்பளத்தார்களையும் பொதுமக்களையும் வருக என வரவேற்கிறேன். இது மாதிரி எல்லா வட்டமும் கூட்டம் சிறப்பாக இருக்கணும். இந்த தடவை அதிகமாக தான் கூட்டம் இருந்துச்சு. கம்பளத்தார் ஒன்று சேர்ந்தால் நமக்கான அதிகாரத்தை நம்ம மீட்கலாம். கம்பளத்தார் ஒன்று சேர்ந்தால் நம்ம அதிகாரத்தை மீட்டெடுக்கலாம். வரப்போகிற 2024 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 2 கம்பளத்தாருனால நம்ம சட்டமன்றத்துக்கு போகணும் என்ற இந்த வீரசக்கதேவி அருளால் நான் வந்துட்டு கேட்டு வணங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நாங்கள் சிவகாசியிலேருந்து வரோம். கட்டபொம்மன் திருவிழாக்காண்டி வந்திருக்கோம். பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவிழாக்காண்டி வந்திருக்கோம். திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. நல்லா இருக்குது திருவிழா பார்க்குறக்கு. பிள்ளைங்களோட வந்து பார்க்க பொற்காட்சி அது இதுன்னு பார்க்க நல்லா இருக்குது. இடங்களும் நல்லா சுற்றி பார்க்குறக்கா நல்லா இருக்குது. நான் இங்கே ஒரு 3-4 வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நல்லாயிருக்கும், இடங்கள் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் சிவகாசி, அங்கேருந்து வந்திருக்கோம். அவ்வளோதான். ஹலோ, நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். இது ஜகம கோயில் திருவிழா. அது சித்திரை கடைசி வெள்ளி எப்போவுமே வருஷம் வருவோம் நாங்கள். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வருஷம் ரொம்பவுமே கூட்டம் ரொம்ப இருந்தாலும் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் அந்த ஆலயக்குழு இவங்கள பாராட்டி ஆகணும். கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கூட்டத்தையும் இது பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருமே நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எல்லா டான்ஸு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நாடகம் இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நன்றி. சார், கட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஆன் பண்ணிக்க. சென்னையில் கட்டபொம்மனை பற்றி அங்குள்ள மக்களுக்கெல்லாம் தெரியுமா சார்? இல்லை, சென்னையில் வந்து தெரியுமா அப்படிங்கிறது வந்து இல்லை. ஆனால் வந்து அந்த மக்கள் வந்து அங்கங்கே இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் வந்து ரொம்ப தெரியல, ஆனால் தெரியும். எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், கண்டிப்பாக தெரியும். நம்ம சமுதாய மக்கள் அங்கே இருக்கிறாங்களா? சென்னையில் நிறைய இருக்காங்க. எல்லா ஏரியாலையும் இருக்காங்க சென்னையில். அது கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் நம்ம எல்லாத்துக்கும் ஒத்து போய் இருக்கிறனால வந்து கொஞ்சம் அது இல்லாமல் இருக்குது. மற்றபடி சென்னையில் எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் தெரியும். அந்த உணர்வு உள்ளவங்க எல்லோரும் கண்டிப்பாக வருவாங்க. ஜக்கமாக அந்த கடவுளை கும்பிட்றதுக்காக கண்டிப்பாக வருவாங்க. அந்த உங்களுடைய பூர்வீகம் எது சார்? என்னோடய பூர்வீகம் வந்து தூத்துக்குடி தான். தூத்துக்குடி? ஆமாம். தூத்துக்குடிக்கு சென்னைக்கும் இங்கே உள்ள இளைஞர்களுடைய மனநிலையும் அங்குள்ள இளைஞருடைய மனநிலையும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இளைஞர்கள் மனநிலை எல்லாம் ஒன்று போல தான் இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் வர முடியல, போக முடியல, அந்த காரணம் தான். மற்றபடி உணர்வுகள் எல்லாமே ஒன்று போல தான் இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. மாவட்டம் புதூர் பக்கத்தில் கப்பலூர்லேருந்து வரோம். நாங்கள் வருஷம் சின்ன வயசுலேருந்து திருவிழாவுக்கு ஃபேமிலியோடு வரோம். இங்கே எல்லாம் எங்கள் ஜனங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. சுற்றி ஜக்கமா தேயில் கோயிலுக்கு நாங்கள் இந்த நாளுக்காகவே நாங்கள் வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்படா நாங்கள் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம்.
இங்கே வந்து எங்கள் ஜனங்கள் மக்கள் எல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு. இது எங்களுக்கு கோரிக்கை, எங்களுக்கு ஒரு சின்ன என்னோட கோரிக்கை என்னென்னா, இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி வசதி இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பாத்ரூம் வசதி கொஞ்சம் லேடிஸுங்களுக்குலாம் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து எங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். மற்றபடி இங்கே எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது. நாங்கள் வருஷம் இந்த திருவிழாக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியோடு வருவோம். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோம். தேங்க்யூ. சாப்பாடு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பாத்ரூம் பிரச்சனை இருக்குன்னு அது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கு அரசுக்கு தெரிவிக்கும் மாதிரி கோரிக்கையை விடுத்துக்கிறோம். நன்றி. வணக்கம். நான் வந்து சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு வந்து இங்கே பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்தேன். அங்கே லைக் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். நல்லா இருக்குது ப்ரோக்ராம். நான் வந்து தூத்துக்குடிலேருந்து வந்திருக்கேன். தூத்துக்குடிலேருந்து வந்திருக்கேன். இங்கே ஃபங்க்ஷன் சொன்னாங்க, அதனால் வந்து நல்லாயிருக்கு. நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கோம். இங்கே சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என் பேர் தனலக்ஷ்மி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். சொந்த ஊர் தூத்துக்குடி தான். நான் 13 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து பார்க்குறேன். நான் இதை ஆக்சுவலாக ஃபங்க்ஷனுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இனிமேல் கண்டினியூஸாக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. என் பேர் வந்து செல்வகுமார். ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் லீவு கிடச்சி இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு வந்தேன். நான் பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி தான். தூத்துக்குடி பாஞ்சாலங்குறிச்சிக்கு நான் அடிக்கடி வர்றது தான். இந்த வட்டம் போன வருஷம் என்னால் வர முடியல, இந்த வருஷம் வந்திருக்கேன். ஆனால் எப்பொழுதும் இல்லாமல் இந்த வட்டம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஜோதிலாம் ரொம்ப அருமையாக வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது விழா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் கட்டபொம்மன் டிவி யூடியூப் சேனல், கட்டபொம்மன் டிவி யூடியூப் சேனல் நாளைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பண்ணிடுங்க. நாளைக்கு மதியம் வந்துடும்.